திருவண்ணாமலை என்றாலே அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது அண்ணாமலையார்தான். பல்லவர், சோழர், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர் காலங்களைச் சேர்ந்த சிற்பங்கள், கல்வெட்டுகள், செப்பு திருமேனிகள், ஓவியங்கள் போன்ற ஏராளமான பழங்கால கலைப்பொருட்கள் கொண்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். அண்ணாமலையார் கோவிலின் 1000 கால மண்டபம், உயரமான கோபுரங்கள் ஆகியவை இங்குள்ள பழங்கால பொருட்களின் சில எடுத்துக்காட்டுகள். அவ்வப்போது பூமியில் புதைந்திருக்கும் பொருட்கள் தானாகவோ அல்லது தொல்லியல் துறையினாலோ கண்டெடுக்கப்படும். அந்த வகையில் ஜவ்வாதுமலை கோவிலூர் சிவாலயம் கட்டுமான பணியின் போது தோண்டப்பட்ட பள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட தங்க காசுகள் கிடைத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் அமைந்துள்ள கோவிலூர் சிவன் கோவில் 3ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிவன் கோவில் கருவறை, திருமூலநாதர் சன்னதி மற்றும் ராஜ கோபுரம் உள்ளிட்டவை சிதலமடைந்து பல ஆண்டுகள் ஆகிறது. தமிழக அரசால் நிதி ஒதுக்கீடு செய்து தற்பொழுது சிவாலயம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. திருமூலநாதர் கருவறையை கட்டுமான பணி மேற்கொள்ள ஊழியர்கள் பள்ளம் தோன்றிய போது பள்ளத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட தங்க காசுகள் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு எவ்வளவு தங்க காசுகள் உள்ளது என ஆய்வு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக பழமை வாய்ந்த சிவாலய கட்டுமான பணியின் போது தங்க காசுகள் கிடைத்த சம்பவம் மலைவாழ் மக்களிடையே மிகவும் பரவசத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தங்க காசுகள் எந்த காலத்தில் உள்ளது என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளனர்.